நீர் எனக்கு தரப்போகிறது நான் பெற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு என் விசுவாசத்தை அதிகரிங்க, என் விசுவாசத்தை வர்த்திக்கப்படுகிற விஷயங்கள் நம்முடைய குடும்பத்தில் நடக்கிறத நம்மளால வெளியில சொல்லவே முடியாது. அதை நம்ம சொல்லக்கூட மாட்டோம், யார்கிட்ட சொல்றதுன்னு கூட நமக்கு தெரியாது. அப்படியே அது அந்தரங்கத்துல நீங்க அதை உள்ளத்துல போட்டு அழுத்தி கொண்டு இருக்கிற ஒரு சில பேருடைய வியாதிகளை வெளியே சொல்ல முடியும், ஆனா ஒரு சில பேருக்கு வந்திருக்கிற வியாதிகளை வெளியே சொல்லவே முடியாது. அதை சொல்றேன், உங்க விசுவாசத்துக்கு இருக்கிற வல்லமை என்ன தெரியுமா? கர்த்தரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட பண்ணுங்க. உங்க ஃபெய்த்க்கு அவ்வளவு பவர் இருக்கு. நீங்க விசுவாசிக்கும் போது சொல்லுங்க, ஏசப்பா வாக்குத்தத்தத்தை கொடுத்து அதை விசுவாசிக்க எனக்கு வாக்குத்தத்தத்தை தாங்க. நீங்க என்னோட பேசுங்க, எனக்கு சொல்லுங்க, என் பிள்ளையை குறித்து சொல்லுங்க, என்னோட எதிர்காலத்தை குறித்து சொல்லுங்க. நீங்க கேட்ட கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுப்பார். அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர். இன்றைய காலகட்டத்தில் நம்ம வாழும் இந்த காலத்தில் வியாதி நமக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கும். இன்னைக்கு மருத்துவமனைகள் நிரம்பி வழியுது, மாத்திரை மருந்துகளால் வீடு நிரம்பி வழியுது. எந்த டாக்டர் போய் பார்க்கலாம், எந்த டாக்டர் பார்த்தா நல்ல நமக்கு வைத்தியம் பண்ணுவார் அப்படின்னு தேடுறோம், 4 பேரை விசாரிக்கிறோம். பிரின்ஸ் என்ன சொல்கிறாங்க, நமக்கு இருக்கிற வியாதியை வெளியே சொல்ல முடியல, அப்படியாப்பட்ட வலி வியாதியெல்லாம் நமக்கு வருது அப்படின்றாங்க. அது உண்மைதான். இன்னைக்கு இப்போ இங்கே வலிக்குதுன்னா இங்கே வலிக்குதுன்னு சொல்லிடலாம். நம்ம மறைவிடத்தில் மர்ம உறுப்புகளில் பிறப்பு உறுப்புகளில் வலி வருதுன்னா யார்கிட்ட போய் சொல்லுவாங்க? இந்த மாதிரிலாம் வலி வியாதி பலவீனம் நமக்கு தாக்குது. இந்த பலவீனங்களிலிருந்து எப்படி விடுபடுறது, அதுதான் நம்ம இங்கே செய்ய வேண்டிய வேலை. நாம் இந்த உலகத்தில் வாழறோம், நம்ம அன்றாட வேலைகளை செய்கிறோம். இந்த சரீரம் தான் இந்த வேலையை எல்லாவற்றையும் செய்யுது. வேற யாரும் செய்யுது? நம்ம வேலையில் நம்ம தான் செஞ்சாகணும். வேற யாரும் நமக்கு செய்ய மாட்டாங்க. அவங்கவுங்களுக்கு வேலை இல்லையா, எதிர்பார்க்க முடியாது மற்றவங்க செய்வாங்க. அதனால நம்முடைய சரீரத்தை நம்ம சரியா பலத்தோடு புத்துணர்ச்சியோடு நம்ம வச்சுக்க வேண்டியது அவசியமா இருக்கு. எந்த வழியில் போனால் நம்முடைய சரீரத்தை பலவீனத்திலிருந்து வலியிலிருந்து நம்ம காக்கலாம் அப்படின்றது யோசிக்கணும். அது மாதிரி வறுமையும் வெளியே சொல்ல முடியல. எனக்கு இவ்வளோ பண தேவையில் இருக்குது, பணம் இல்லாதனால இவ்வளோ கஷ்டப்படுறோம் நாங்கள் அப்படின்னு யாருக்கும் சொல்ல முடியல. அசிங்கமாக இருக்குது, அவமானமாக இருக்குது. நம்மளை அவமானமாக அசிங்கமாக நினச்சிருவாங்களோ அப்படின்ற ஒரு இதில் நம்ம வறுமையை சொல்கிறது கிடையாது. இப்போ குடும்பத்தில் பிரச்சனை, ஏன்னா கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை, என் ஒய்ஃப் இப்படி சொல்லிட்டாங்க சொல்ல முடியல. ஏன்னா அவ்வளோ மோசமாக பேசுகிறாங்க மனைவி கணவனை. கணவன் வந்து மனைவியை அவ்வளோ மட்டம் தட்டி பேசுறது, இப்படியெல்லாம் நடக்குது. யாரும் எதையும் வெளியே சொல்ல முடியாத ஒரு நிலையில் மனுஷன் இன்னைக்கு இக்கட்டான நிலையில் மனுஷன் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த வாழ்வியலை நாம் சரியாக வகுத்து வாழ்வதில்லை. எப்படி சரியாக வகுத்து வாழ்வதில்லை? எப்படி நம்மளுக்கு வியாதி வராது எப்படி வாழறது, வறுமையில் சிக்காது எப்படி வாழுறது, குடும்ப பிரச்சனை இல்லாத எப்படி வாழறது, அசிங்கப்படாத எப்படி வாழறது, அவமானப்படாத எப்படி வாழறது, கௌரவத்தோடு எப்படி வாழறது, இதெல்லாம் நம்ம சிந்தித்து செயல்படணும். நம்முடைய வாழ்க்கைக்கு பண தேவை முக்கியம். இந்த பணத்தை சம்பாதிக்கணும், அதை எப்படி சிக்கனமாக செலவு பண்ணணும். சிக்கனமானா கஞ்சத்தனம் பண்ணிடக்கூடாது, கரெக்டாக பண்ணிட்டு ஃபேனாக பண்ணிட்டு படுத்துக்கூடாது. ஏன்னா குளிச்சலை ஃபேனாக பண்ணிக்கலாம், அது வேறு விஷயம். இது மாதிரியெல்லாம் நம்ம கஞ்சித்தனை பண்ணக்கூடாது. எப்படி வீணாகாத பணம், வேறு விஷயத்தில் நம்ம வீணாகாத பணத்தை சேர்த்து வச்சு நம்முடைய தலைமுறைக்கும் சந்ததியினருக்கு சேர்த்து வைக்கும். இதான் நம்ம நடக்க வேண்டிய வேலை. நம்மளையும் வியாதியிலேருந்து காத்துக்கணும், நம்முடைய சந்ததியும் வியாதியிலேருந்து காத்து அவங்கள காக்கணும், மனைவி பிள்ளைகளை காக்கணும் வியாதியிலிருந்து. இப்படியெல்லாம் நம்முடைய கடமைகள் இருக்குது. இங்கே சரீர பராமரிப்புன்னு ஒன்று இருக்குது. சரீர பராமரிப்பு, இந்த செயல்படும் சரீரத்தை பராமரிக்கணும். இது ஒரு மிஷின், இது ஏன்னா பேசும் ஒரு எந்திரம். இது நம்ம ஏதோ நம்ம சாப்பிட்றோம் எல்லாத்தையும் நினச்சதெல்லாம் செய்கிறோம்னா இங்கே முடியாது. இந்த சரீரமானது இவ்வளோ தான் செயல்படும், இந்த சரீரமானது இவ்வளோ தான் உழைக்கும், இவ்வளோ தான் இது நம்ம வேலை வாங்க முடியும். அதுக்கு மீறி நம்ம வேலை வாங்கும் போது தான் இந்த மிஷின் வந்து ப்ராப்ளம் கொடுக்குது. விரட்டி வேலை வாங்கும்போது இந்த மிஷின் என்ன, மேன் மிஷின், ஹியூமன் மிஷின் வந்து நமக்கு ப்ராப்ளத்தை கொடுக்குது. அங்கே உள்ளுறுப்புகளாம் பாதிக்கப்பட்டு எல்லாமே இடம் மாறி போகுது. இப்படி எல்லாம் இடம் மாறி போகுது, மூட்டு இடம் மாறி போகுது, நரம்பு தசைகளெல்லாம் இடம் மாறி போகுதுன்னா நமக்கு வலி. ஏன் ஓவராக நம்ம இந்த சரீரத்தை வேலை வாங்கும் போது இவ்வளோ பிரச்சனை வருது. இந்த சரீரத்தை அளவோடு நம்ம வேலை வாங்கணும். எல்லாமே ஒரு அளவு தான். எந்தெந்த வேலையை நம்ம தவிர்க்கணுமோ அதெல்லாம் தவிர்க்கணும். இன்னைக்கு கடவுள் பேரை சொல்லிட்டு நான் சர்ச்சுக்கு போகிறேன், நான் கன்வென்ஷன் போகிறேன், நான் பாசிங் பிரேயர் போகிறேன், அப்படிலாம் இன்னைக்கு தன்னுடைய சரீரத்தை அழகழிச்சிக்கிறதுனால இன்னைக்கு இப்போ பிரச்சனை, வலியால் துடிக்கிறோம்.
யாருக்கிட்ட சொல்றது? வெக்கமாகுது. ஊன் கத்த இன்னைக்கு வெக்கமாகுது. நமக்குள்ளே வலிய தாங்கிக்கிறோம். இந்த வலியிலிருந்து நாம விடுபட வேண்டும்னா சரீரத்தை பராமரிக்கணும், பாதுகாக்கணும். அதுக்கு தான் இந்த எண்ணெயை, தேங்காய் எண்ணெய் வச்சிருக்காரு கர்த்தர். தேங்காய் எண்ணெய் கடவுள் நமக்கு படைத்து கொடுத்துருக்கிறார் சரீரத்தை பாதுகாக்கிறதுக்கு. அது ஒரு மருந்து. அதுதான் மருந்து. கடவுள் மருந்து, இறை மருந்து, வேத வைத்தியம். அதான் வேதம் சொல்லும் வைத்தியம் என்னது? தேங்காய் எண்ணெயை தேய்ச்சிக்கோ, தலையில் தேய்ச்சிக்கோ, தலையில் ஊற்றிக்கோ, முகலாம் தேய்ச்சிக்கோ, நல்லா குழி. இதுதான் நம்ம செய்ய வேண்டிய வேலை. இதெல்லாம் சரியா செய்யாத மணிக்கணக்கில் பைபிள் படிச்சுன்னு, மணிக்கணக்கு ஜெபம் பண்ணின்னு, மணிக்கணக்கில் பிரின்சி பிரசங்கத்தை கேட்டிருந்தா நமக்கு வியாதியும் வலியும் தான் வரும். எனவே நண்பர்களே, நாம் நம்முடைய சரீரத்தை பாதுகாத்து வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வோம். எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.